ஈரோடு சிவகிரி அருகே வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரிடம் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் துரைசாமி வழங்கிட கேட்கலாம். துரைசாமி வணக்கம். இந்த 3 பேருக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு? இவர்களிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையில் என்ன தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது? விவரங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி, அவரது மனைவி பாக்கியம், இவர்களுக்கு கவிசங்கர் என்ற மகனும் பானுமதி என்ற மகளும் உள்ளனர். மகள் தனியாக வசித்து வரும் நிலையில் ராமசாமி மனைவி பாக்கியத்துடன் விளாங்கட்டு வலசு பகுதியில் வசித்து வருவதுடன் ஆடு மாடுகளை வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மகன் கவிசங்கர் செல்போன் மூலமாக அழைத்ததும் தந்தை எடுக்காததால் அருகில் உள்ள உறவினர்கள் மூலமாக வீட்டுக்கு சென்று பார்க்க சொல்லியுள்ளார். வீட்டில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து போலீசார் தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து அந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வயதான தம்பதி கொலை வழக்கில் 3 பேர் பிடிபட்டுள்ளனர். இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகியோரை பிடித்து கோவை சரக டிஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன், ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா ஆகியோர் விசாரணை செய்து வருகின்றனர். பிடிபட்ட 3 பேரும் கோபி அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் 20க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை போலீசாரும் காவல் நிலையத்தில் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி துரைசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.